அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூற இருக்கிறோம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் நீர்நிலைகள், அதாவது குளம், ஏரி, ஆறு, வாய்க்கால் மற்றும் கடல் அருகே உள்ள சிவாலயங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததாக, வெள்ளிக்கிழமை தோறும் அவர்களுடைய ஊரிலோ அல்லது அருகிலுள்ள ஊரிலோ உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சுண்டலை படையலாக படைத்து அதை பிரசாதமாக கோயிலுக்கு வருபவர்களுக்கு தந்து வருவதும் சிறந்த முன்னேற்றத்தை தரும். அதேபோல் வியாழக்கிழமை தோறும் வீட்டில் மண் அல்லது அகல் விளக்கை கொண்டு 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்துக்கு நாட்டு பசுமாட்டின் நெய்யை பயன்படுத்துவது நன்மையை தரும். கிடைக்காத பட்சத்தில் வேறு பசுமாட்டின் நெய்களையும் பயன்படுத்தலாம். அதாவது வியாழக்கிழமை அன்று மாலை 4:30 to 6 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வருவது நன்மைகளை தரும். அடுத்ததாக, உங்கள் வீட்டருகே அல்லது உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஊற்றி அந்த மரத்தை வழிபட்டு வருவது நன்மைகளை தரும். எந்த நேரத்தில் மேசராசிக்காரர்கள் பேங்கில் பணம் டெபாசிட் செய்தால் அது அதிகரிக்கும், தங்க நகை வாங்கினால் அதிகரிக்கும், பொருட்கள் வாங்கினால் அது நீண்ட நாட்கள் பழுதில்லாமல் ஓடவும், நிறைய நன்மைகள் பெருகவும், ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு கணித்து கொடுத்துள்ளோம். இதை அறிய கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தி எங்களது வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் சேனலில் இணைந்து பயன்பெறவும். மேலும் ஒரு சிறிய அறிவிப்பு. பழங்கால முறைப்படி உரிய தெய்வ பூஜை செய்து கைகளாலேயே முழு ஜாதக விவரங்களை கணித்து எழுதி தருவதோடு அந்த ஜாதக புத்தகத்தை தெய்வங்களின் திருவடியில் வைத்து அதற்குரிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து உங்களிடம் கொடுப்போம். எங்களது ஜோதிட கணிப்பில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து அஷ்டவர்க்கம், வர்க்க சக்கரம் மற்றும் முக்கிய தகவல்களை கணித்து தருகிறோம். மேலும் 1 வருடத்துக்கு உண்டான உங்களது எதிர்கால பலன்களையும் கணித்து தருகிறோம். இதற்கு காணிக்கை கட்டணம் உண்டு. எங்களை 9629026940 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு மெசேஜ் செய்யவும். நாங்களே எங்களுடைய அலுவலக நேரத்துக்கு தகுந்தபடி